தலைவர் திரு நரேந்திர ஸ்ரீமால்ஜி அவர்களே, செயலாளர் தினேஷ் கோட்டாரி அவர்களே, அஜித் சொரடியா அவர்களே, தமிழ் சேவாவின் விருது தலைவர் அஜித் சொரடியா அவர்களே, அமைப்பாளர் அனில் கீச்சா அவர்களே, ஹிந்து பத்திரிகையின் முன்னாள் எடிட்டர் திரு ரவி சார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாண்புமிகு நீதியரசர், இந்திய நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களே, திருமதி நீதியரசர் அவர்களே, வந்திருக்கும் விருந்தினர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, திரு பாஸ்கர் சார் அவர்களே, அட்டர்னி ஜெனரல் சார் அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கின்றேன். புரட்சி கவி பாரதியார் பாடினானே, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறினானே, எட்டயபுரத்தில் கொட்டப்பட்ட முரசே, தமிழ் காற்றை சுட சுட சுவாசித்தவனே, சும்மாடு கட்டி தமிழிலே நீ சுவாசம் செய்தது எப்படி என்று கேட்டினால், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல், யாமறிந்த மொழிகளிலே இந்த தமிழ் மொழி போல் யாரும் இங்கும் காணும் என்று கூறி, செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேனுந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாடனும் பேச்சினிலே, தந்தையர் நாடனும் பேச்சினிலே சக்தி புறக்குது மூச்சினே என்று கூறினாரே, அந்த தேசபக்தியையும் தமிழ் உணர்வையும் வளர்த்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஆக இந்த தமிழ் மொழிக்கும் சமணத்திற்கும், அதாவது ஜெயினர்களுக்கும், இன்னும் சுருக்கமாக கூறின் ராஜஸ்தானிற்கும் பெரும் தொடர்பு உண்டுங்க. இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள், சொற்றொடர்கள், அகராதிக்கு மூலநூல் என்று சொல்லக்கூடிய நிகண்டுகள் என்பவற்றை தமிழுக்கு அளித்த பெருமை, தமிழுக்கு அளித்த தொண்டு சமணர்களுக்கும் உண்டு என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. 50 காப்பியங்களில் சில காப்பியங்கள், அதாவது வளையாபதி, ஜீவக சிந்தாமணி ஆகிய காப்பியங்களை வழங்கியதும் ஜெயினர்கள் தான் என்று கூறுகின்றார்கள். காப்பியங்கள் கூறுகின்றன. காவியங்களில் நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதார காவியம், சரளமணி, நீலகேசி, நாலடியார், பழமொழி 400, நன்னறி விளக்கம், ஏலாதி, பிரபஞ்ச மூலம் என்று ஏராளமான இலக்கண இலக்கியங்களை அள்ளி கொடுத்தது சமணர்களுக்கும் பங்கு உண்டு என்று இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு வந்து விடுகிறேன். சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தல். சுட்டெரிக்கும் சூரியனை சுண்டு விரலால் சுட்டிக்காட்டி இதோ சூரியன் என்று கூறுவதா? மாமல்லபுர குடவாசலுக்கு விசிட்டிங் கார்டு எதற்கு? இப்பொழுது இவரை நான் அறிமுகம் செய்வதில் ஒரு மரபு என்றுதான் கருதுகிறேன் ஒழிய அவருக்கு தெரியாத நபர்களே யாரும் இல்லை. இப்பொழுது சொல்கிறான், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும் என்று சிறுகுறப்பட்டியின் பாடல் நினைவுக்கு வருகிறது. கண்ணதாசனுக்கு வார்த்தைக்கிணங்க, மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், நீ மாசு குறையாத மன்னவன் என்று உன்னை போற்றி புகழ வேண்டும் என்று அவருடைய பாட்டிற்கு முழுமையான சொந்தக்காரர். அறிவியலில் சொல்ல முடியாத அற்புதங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்களால் அழுதப்பட்ட செய்தியானது தன்னுடைய பேச்சினால் வெளிப்படுத்தியது எனக்கு தெரியும். அவர்களுடைய பேச்சிலே அறம் சார்ந்த வாழ்க்கைதான் உயர்ந்தது என்று ஆணித்தரமாக கூறக்கூடிய ஒரு பெரிய வல்லமை படைத்தவர் இவர். இவருடைய பேச்சை கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்திருந்தது. கேட்பேன். அவர் பேச்சிலே தமிழ் பற்று, சங்ககால இலக்கியங்கள், இலக்கணங்கள், பல இதிகாச வரலாறுகளை மேற்கோள் காட்டி நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தமிழ் கடல் ஆழத்திலே இறங்கி தமிழ் முத்துக்களை அள்ளி எடுத்து வந்து நம் மக்களுக்கு கொடுப்பதில் வல்லமை படைத்தவர் இவர். அகஸ்தியர் முதல் தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் வரை பல இதிகாசங்கள் எழுதியதை பிரட்டி பிரட்டி படித்து அதில் உள்ள சாறுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். நான் பெருமைக்காக
அவர் மேடையில் அமர்ந்திருக்கிறார் என்ற பெருமைக்காக ஒரு வார்த்தைக்குள்ள சொல்லவில்லை. இது அனைத்தும் சத்தியம். அது மட்டுமல்ல, அவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றிக் கொள்கிறேன். 1963ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி திரு ம. அரங்கநாதன் அவர்களுக்கும் திருமதி கிருஷ்ணம்மாள் அவர்களுக்கும் பிறந்த பெருமகனாவார். பொருளாதாரம் பட்டம் பெற்று அவர் சென்னை சட்டக்கல்லூரியிலே சட்டப்படிப்பை முடித்து தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். சுங்கம், மறைமுக வரிகள், மத்திய கலால் விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்று 25 ஆண்டுகளுக்கு மேல் சட்டத்துறையில் பணியாற்றிய அனுபவத்தோடு இந்தியாவின் மதிப்புமிக்க சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 2013 நியமிக்கப்பட்டு 2024ஆம் வருடம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதியாக பதவி உயர் பெற்றவர். சென்னை உயர் நீதிமன்றத்தின் 96,000க்கு மேற்பட்ட வழக்குகளை தீர்ப்பளித்து he has given justice has disposed more than 96,000 cases during his 11-year stint judge of Madras and 6,512 cases in just 55 days in Madurai bench. இவருடைய சுருக்கமாக கூறுகிறேன். இயற்கை விவசாயங்கள், கோவில்களின் கலாச்சாரங்கள், செல்வங்களை பாதுகாத்தல், சிலைகள், கோவில் செல்வங்களை பாதுகாத்தல், சிலைகள் சிற்பங்கள் மீட்டெடுத்தல், கோவில் உடை கட்டுப்பாடு, கைபேசி பயன்பாடு, சீரமைப்பு, திருக்குறளை பிரெய்லி முறையிலே வடிவமைத்தல், ஊனமற்ற பெண்கள், விளையாட்டு வீரர்களின் உரிமைகளை காத்தல், அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களின் நடவடிக்கை எடுத்தல், துப்புரவு பணியாளர்களின் பாதுகாப்பை வழங்கி பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியவர். ஆக இவர் ஒரு மாபெரும் மனிதர் என்றுதான் கூற வேண்டும். தமிழின் பெருமையும் நீதியின் மகத்துவமும் ஒன்றிணைந்த ஒரே உருவம். இதை ஷேக்ஸ்பியர் கூறுவார், honor and fame are no condition arise, work well your part there honor lies. மதிப்பும் மரியாதையும் நிர்பந்தத்தால் ஏற்படுவது அல்ல, எவன் ஒருவன் தன் கடமையை சரிவர செய்தானானில் மதிப்பும் மரியாதையும் அவன் காலடியில் தவழும் என்று கூறுகிறார். ஆக திருப்பாவின் பாசுரமான ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடிவு செய்கிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையில் உள்ள உங்கவளைப் போல பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க கொடம் நிறைக்கும் வள்ளல் பெருப்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே என்றாவா என்று கூறி இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் உயர் திரு அரங்க மகாதேவன் அவர்களை இந்த சபையிலேயே அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன்.